சாபமும் வரம் தான். கடவுள் வரம் மட்டும்தான் தராரு, சாபம்னு ஒன்று கடவுள்கிட்ட இல்லை. கடவுள்கிட்ட என்ன கிடையாது? சாபம். உங்கள் வயசு கூடி நேருமா குறையுமா? குறையாது. வயசாகி சாவீங்களா சாக மாட்டீங்களா? சேர்த்து எதனா குறைச்சாரா? இது யாருன்னா ரூல்ஸ் மாறிச்சா? நாடாருக்கு ஒரு மாதிரி, பிராமணருக்கு ஒரு மாதிரி, பறையனுக்கு ஒரு மாதிரி, பல்லனுக்கு ஒரு மாதிரி ரூல்ஸ் எதனா மாறிச்சா? இல்லை இல்லை. அவங்க வந்து பெரிய புனிதவதி ஆகிட்டாங்க, ராணி ஆகிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவீங்க. நான் முதல்ல சிந்தித்த போது இங்கே பெண்கள்லேருந்து தான் சிந்தித்தேன். எல்லா பொம்பளைக்கும் தூக்கம் வரும்னா அப்போ எல்லா பொம்பளையும் சமமாக தானே இருப்பாங்க. அப்படி தான் நான் ஆம்பளைக்கிட்ட வந்தேன். எல்லோரும் சமம் தானே, இங்கே எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது தானே அப்படின்ட்டு. அப்படி தானே? அப்படின்னாச்சும் ஒரு பொம்பளை புரிஞ்சுன்னு எல்லோரையும் சமமாக பார்க்கலாம் தானே? ஒரு புத்தி இருக்குது, அந்த பொம்பளை ஒத்துக்க மாட்டான். பொம்பளைங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், ஒரு பொம்பளை என்ன பண்ண மாட்டா அப்படின்னா, கூட பொண்ணாக கூட இருக்கலாம், ஒத்துக்க மாட்டான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு 2 பொம்பளைங்களுக்கு சண்டை நடந்துருக்கும். அது அம்மா பொண்ணாக இருக்கலாம், மாமியார் மருமகளாக இருக்கலாம், அக்கா தங்காச்சியாக இருக்கலாம். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, மறைமுகமாக நடந்துனுக்குது. ஒரு காலியா வீடியோலாம் பார்த்துட்டு அப்படிலாம் நம்ம சண்டை போடாது, நமக்கு இல்லை அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமா அதுன்னு. காஃபின்னா என் பொண்ணு டீன்னுவா, டீன்னா அவள் காஃபின்னுவா. யானே தெரில. பார்த்துக்கிறீங்களா? ஒரு புடவையை கொடுத்துட்டு எந்த புடவை வாங்கலான்னு ஒருத்தர் குரூப்பில் போட்டால் போதும், 25,000 புடவை வந்துடும். ஏன் சரின்னு மட்டும் கம்மி நிற்கிறவோ ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றினா நல்லா. நானும் அதில் என்ன பண்ணிடுறேன், என் வேலையை எந்த சாப்பாடையும் நல்லா இருக்குதுன்னு சொன்னவோ ரொம்ப கஷ்டம். ஹோட்டல் சாப்பாடை தவிர வச்சு. ஏன் ஹோட்டலில் ஆம்பளை சம்பாதிக்கிறான் செய்கிறான், அதனால் பிரச்சனை கிடையாது. புரியுதா? எங்கள் அத்தை நல்லா டீ போடுவாங்க, எங்கள் மாமி நல்லா டிஃபன் செய்வாங்கன்னு ஆம்பளை சொல்லுவான். பொம்பளை சொல்லுவா பார்க்குறீங்க? எங்கள் அம்மா மாதிரி ஒரு குழம்பு செஞ்சதே இல்லைன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், என்ன ஆமாம்? இது வந்து வெறும் குழம்பு சோத்தில் மட்டும் கிடையாது, நேச்சுரலாகவே இருக்கிறதுனால தான் வள்ளுவருக்கு ஒரு படி மேலே போய் பெண்ணுனும் பேதமைன்னு சொன்னார். அந்த மனுஷன் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உளவியல் அடிப்படையில் பெண் எப்படி இருக்கிறான்னு பார்க்குறாரு. பெண் வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னு ஒரு பெண்ணை சராசரியாக ஒத்துக்கிறது இல்லை, ஒத்துக்காதது தான் ஒரு பேதமையினர்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா வள்ளுவரும் சிறந்தவர் தான். ஆனால் இந்த பெண் அதிக்கவாதிகள் பெண்ணடிமைன்னு பேசுகிறவனுக்கு பெண்ணியத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவன் வேறு மாதிரி பேசி புரிய வைக்கிறான்.